ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். கடந்த சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த உபவாச ஜபத்திலையும் இந்த வசனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். வாசிக்கலாம் சேர்ந்து. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த தேங்கி கிடக்கிற நிலைமை மாறணும், முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எழும்ப முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிற சிலரை ஆண்டவர் இந்த வருஷத்துல அந்த கட்டுகளை அவிழ்த்து அந்த முடங்கி போய் இருக்கிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்தி தேங்கி கிடக்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படியே ஆறுகளாக நீரூற்றுகளாக நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்கி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வறட்சியாய் இருக்கலாம், ரொம்ப வறட்சி இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு வறட்சியை பார்க்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஒரு வறட்சியை நீங்கள் பார்க்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சியை பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு அப்படியே தெரியும் போது பாருங்க, சில ஊர் விட்டு ஊர் போகும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கேரளா நமக்கு ரொம்ப பார்டர்ல இருக்குது, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா பார்டர்ல இருக்குது. கேரளாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல பச்சை பசேன்னு இருக்கும். அதனாலதான் அவங்க போடும்போது கூட போடுறாங்க, கேரளா இஸ் காட் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போடுவாங்க. கடவுளுடைய தேசம்தான் கேரளா அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அந்த கேரளாவுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரை நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, தமிழ்நாடுக்கு இந்த பக்கத்துல ஒரே ஒரு பாலம் தான் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து இப்படியே நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பச்சை பசை குறையுது மாதிரி இருக்கும். ஆனா அந்த பக்கத்துல டிராவல் பண்ணீங்கன்னா அப்படியே நம்முடைய கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சியா இருக்கும். இது வறண்ட நிலம், அது செழிப்பான நிலமா மாறி இருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றி இதுவரையிலும் உங்களுடைய கண்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பசுமையை பார்க்காமல் இருக்கலாம், ஒரு செழிப்பை பார்க்காமல் இருக்கலாம். எப்பவுமே உங்களுடைய கண்கள் குறைவையும் இல்லாமையும் வறட்சியையும் பார்த்து பழகி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தயவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். நம்மை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய ஊற்றிலிருந்து திரும்ப கர்த்தர் தண்ணீரை சுரக்க பண்ணி அது வழிந்தோடுகிற தண்ணீராய் மாற போகிறது. நீங்கள் ஒருவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரு குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அல்ல. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலே போதுமான அளவிற்கு மட்டும் நீங்கள் இருக்கலாம். உங்க குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கலாம். என்ன தேவையோ அதை கையை விட்டு உள்ள எடுத்தா அது வருது. அடுத்த நாள் என்ன தேவையோ அது கையை விட்டு எடுத்தா உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துல மட்டும் நீங்கள் டிராவல் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை நினைச்சா அது முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க எடுத்தா நீங்க எப்படி செய்வேன்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே சிலருக்கு ஒரு பெரிய
அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இனி கீழே இருந்து எடுக்கிறவர்களாய் அல்ல, பானைக்கு உள்ளே இருந்து எடுக்கிறவர்களாய் அல்ல, நிரம்பி வழிகிறதை பார்த்து கர்த்தர் மேலே இருந்து எடுக்க பண்ணி அது உங்களுக்கு மட்டும் அல்ல, ஒரு வற்றாத நீரூற்றாய் நல்ல கரங்களை தட்டி உங்க வறுமை மாற போகிறது. உங்க வறட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். தகப்பனார் பார்த்த குறைவுகள் மாற போகிறது. கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பொங்குகிற நிலைமையை, ஒரு பொங்குகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். ஒரு விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து தண்ணீர் வரதான், நீர் பாய்ச்சலான தோட்டம் தான். நீங்க பாருங்க, வயல்வெளிகளுக்கெல்லாம் போய் பாருங்க, எந்த வயல்வெளியில வந்து தண்ணி அதிகமா வருதோ, எந்த வயல்வெளியில வந்து தண்ணி இருக்குதோ, அதில் அந்த இடத்துல நிக்கிற நெல் கதிரு, அந்த இடத்துல நிற்கிற விவசாயத்திற்கான எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே செழிப்பா இருக்கும், அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய முகத்துல வந்து சோர்வும் வருத்தமும் தெரியவே தெரியாது. ஆனா மற்ற இடத்துல போய் தண்ணி இல்லாத இடத்துல போய் நின்று பார்த்தா அதனுடைய முகத்துல அப்படியே தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க முகத்தை பார்க்கும்போது இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு தெரியலாம். உங்களை பார்த்த உடனே உங்களுடைய வறுமை உங்க முகத்துல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தரை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். எனக்கு அப்படி தெரியும். நான் வந்து இந்த சின்ன வயதில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டை போட மாட்டாங்க, வெறும் ட்ரௌசர் மட்டும்தான் போடுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது ஊரில் பார்த்தீங்கன்னா சட்டை போடாமல் தான், அது சட்டை வாங்கி போட்டு அதை அழுக்காச்சுன்னா அது ஒரு செலவு அப்படின்னு சட்டை போடாமல். அப்போ இந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொப்பெல்லாம் இருக்குது, அன்னைக்கு வந்து ரொம்ப ஒட்டி கிடக்கும் அப்படியே சாப்பாடுலாம். அப்போ வந்து எங்களுடைய கூட இருக்கிற அந்த கூட படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்தா எங்களுடைய விளையாட்டே என்ன விளையாட்டு அப்படின்னா எல்லாம் நல்லா மூச்சு விட சொல்றது. அப்படியே மூச்சை இழுத்து பிடிக்கும் போது ஒருத்தன் எண்ணுவான் பாருங்க, இந்த நெஞ்சில் இருக்கிற எலும்பு 1 2 3 4 5 6 அப்படின் போது ஒவ்வொருத்தனும் சொல்லுவான், எனக்கு 6 கண்டுபிடிச்சோம், எனக்கு 4 கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. எனக்கெல்லாம் மொத்தமும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அவங்க பார்க்கும்போது அவ்வளவு ஒல்லியா, அப்படியே வறுமையினுடைய தோற்றம். முகத்துல பார்த்தாலே இவன் வந்து ரொம்ப ஏழை, இவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி வயிற்ற தொட்டு சொல்லுவாங்க, என்னப்பா உன் வயிறு இப்படி ஒட்டி போய் கிடக்குதே, ஏதாவது போய் சாப்பிடு, ஏதாவது போய் குடிச்சுக்கோ அப்படின்னுவா. ஆனா அந்த நேரத்துல வந்து அது எதுவுமே எங்களுடைய வீட்டுல இருக்காது. ஆனா ஆண்டவர் வந்து காலங்களை கர்த்தர் மாற்றுகிறவர், அந்த வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள் கூட அப்படி இருக்கலாம். என் பிள்ளைய பார்த்தாலே அப்படிதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சொல்லுவாங்க, ரொம்ப வறட்சியான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், இவன் வந்து ரொம்ப ஒன்றும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு என் முகத்துல தெரியுது. ஆனா ஏசப்பா இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார், வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். இந்த வசனத்துல இருக்கிற அர்த்தத்தை பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். என்ன பண்ணுவாராமா அப்படின்னா, ஆசீர்வாதம் என்கிறது வந்து வெளி தோற்றத்திற்கு மட்டுமல்ல, இந்த நினமும் கொழுப்பும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த நினம் எல்லாம் எங்க இருக்கும்னா, நீங்க நிறைய பேர் இந்த எலும்பெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பழக்கம் இருக்கும். எலும்பு வந்து நிறைய பேருக்கு கடிக்க முடியாம வச்சிருப்பாங்க. ஆனா இந்த எலும்பு கடிக்க தெரிகிறவங்க பாக்கியவாங்க. ஆமா, சாப்பிடும்போது இந்த எலும்பை, அது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. சிலர்லாம் பெரிய எலும்பு வாங்கி அதை உடைச்சி அதை தட்டி உள்ள இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே, சில அம்மாங்க வந்து அம்மிக்கல்ல வச்சு நல்லா தட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பலமாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுதான் உள்ள இருக்கிற அந்த எலும்புக்குள்ள இருக்கிற நினம், உள்ள இருக்கிற நல்ல விலையேற பெற்றது. அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோழி இல்லைன்னா அந்த மிருகத்தினுடைய ஸ்ட்ரென்த் குறையும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்பு
எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்கி. அப்போ வெளியே மட்டும் இல்லை. சிலர் நம்ம நிறைய காமிச்சிட மாட்டோம். நம்ம ரொம்ப வறட்சியா இருப்போம், உள்ளுக்குள்ள அவ்வளோ வறட்சியா இருக்கும். ஆனா வெளியில நம்ம அதை காமிக்கிறது இல்லை. நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், நல்லா உடுத்துக்கிறது மாதிரி காமிப்போம், நல்லா சாப்பிட்றது மாதிரி மற்றவங்களுக்கு காண்பிப்போம். அப்படியே முகம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மள நிறைய பேரை பார்த்தா அப்படியே இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஆனா உள்ளுக்குள்ள நினம் எப்படி இருக்கும்னா வறட்சியா இருக்கும், எலும்புகள் வறட்சியா இருக்கும். ஆனா கர்த்தர் இங்கே வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. மகா வறட்சியான காலங்களா இருக்கலாம், இந்த வருடம் மகா வறட்சியான காலமா இருந்தாலும் என் ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி, என் எலும்புகளை, என் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத கைகளை மேல தட்டி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காய் பரவி போகிற ஆறை போல, ஆமேன், தடையிடப்படாத ஆறை போல இப்பொழுது எங்க பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா, நம்ம ஒரு இடத்துல தேங்கி கிடக்கிறதா ஆண்டவர் சுத்தமா விரும்பாத ஆண்டவர். நம்ம நிறைய பேர் அப்படியே போதும் எனக்கு, இல்லைன்னா ஒரே இடத்துல சுத்தி ஒரே இடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தக்க வச்சு அப்படி இருக்கிறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். உங்களுக்கு குறை இல்லாமல் இருக்கலாம், நீங்க திருப்தியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன விருப்பப்படுறார் அப்படின்னா, நீங்க தேங்கினது நிலைமையில நீங்க இருக்கக்கூடாது. ஒரே ஆசீர்வாதத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப நாள் நீங்க தொடரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைப்பாரு. நமக்கு ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிரம்பி வழியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார், பொங்கி வழியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். நான் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு பிறகு நான் என்ன பண்ணணும்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் பிழைக்கும். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சம்பளம் திருப்தியா இருக்கலாம், இல்ல நீங்க வாழ்கிற வாழ்க்கை திருப்தியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நீங்க அப்படி இருக்கிறத விரும்பவே இல்லை. கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய தான் இரண்டாவதாக திருமணம் பண்ணின ஆகாருக்கு அந்த ஆபிரகாம் ஒரு துருத்தியில ஒரு தண்ணி கொடுக்கிறாரு. ஆனா அந்த தண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, வனாந்தரத்துல கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது அந்த துருத்தியினுடைய தண்ணீர் முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு அப்புறம் குழந்தையினுடைய நாக்குல அந்த தொடுறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆனா ஆண்டவர் குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிடுகிறார். அந்த நீரூற்று அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த தாயாருக்கு மட்டுமல்ல, அவங்க வம்சத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் போகிற அத்தனை பேருக்கும் அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை தேங்கின நிலைமையில நீங்க இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சுற்றி போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புவாராக. மேலே இருந்து ஒரு மழை பெய்ய போகிறது. கர்த்தர் முன்மாறி மழை பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்ற போகிறார். இதோ உன்னுடைய கிணறு நிரம்பி வழிகிறது, இதோ உன்னுடைய குளம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல ஊற்ற ஊற்ற ஊற்ற, ஓ அது நிரம்பி வழிஞ்சு முடங்கி கிடக்கிற நான் எதுக்குமே பிரயோஜனமே இல்லையா, நான் எதுக்கு இப்படி எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்களே, எல்லாரும் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, ஆனா நான் மட்டும் இப்படி முடங்கி போய் கிடக்கிறேனே, நான் மட்டும் இப்படி ஒரு இடத்துல அப்படியே கட்டப்பட்டு கிடக்கிறேனே, எழும்பவே முடியலையே. நான் இப்படி இருக்கிறது என்னுடைய அழைப்பு அல்ல, நான் இப்படி இருக்கக்கூடியவன் அல்ல. நான் கண்டிப்பா எழும்பணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தாலும், ஒருவேளை ஒரு தேங்கின தண்ணீரை போல நீங்க கிடக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமா உங்களால எழும்ப
எழும்ப முடியாம கட்டப்பட்டு கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வாரத்துல, இந்த மாதம் முடிகிறதற்குள்ள, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தருடைய முன்மாதிரி ஊற்றப்படும். பின்மாறி ஆண்டவர் ஊற்றுவார். முடங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படும். சிறைச்சாலைக்குள்ளே பேதுருவை கட்டியிருந்த கட்டுகள், பவுலையும் சீலாவையும் கட்டியிருந்த கட்டுகள் தெரிப்புண்டு போனது போல உங்களை முடங்கி படுக்க வைக்க ஒருவரால முடியாது. வானத்திலிருந்து ஆண்டவர் தூதர்களை அனுப்பி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை கர்த்தர் முடமாக்க அழைக்கவில்லை. நீ நிரம்பி வழிகிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் பொங்கி வழியணும். எப்படி சொல்லுங்க, நான் பொங்கி வழியணும். அதான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட நம்ம அந்த பாட்டெல்லாம் நாங்க பாடணும். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பொங்கி வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும் எல்லாருமே. அப்படியே இன்னைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேச போறேன். என்ன அப்படின்னா, இந்த முடங்கி கிடக்கிறதுனாலே வருகிற 3 விதமான ஆபத்து. ஒரு தேவனுடைய பிள்ளை, வளர வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா பாய வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க முடங்கி படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது உங்களை முடக்கி போடணும்னு தான் நினைப்பான். உங்களை எப்படியாவது கட்டி அந்த செவத்துக்குள்ளேயே உட்கார வைக்கணும்னு தான் சத்துரு நினைப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் தாவீது சொல்கிறார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். அப்போ நீங்க மனசளவில் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய கரங்களை கொடுத்து நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாளும் தேங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். பாருங்க, நம்ம நிறைய இடத்துல நீச்சல் குளத்தை எல்லாம் பார்க்கிறோம். இந்த நீச்சல் குளத்துல அந்த தண்ணீரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குளிக்கலாம்னு நமக்கு ஆசையா இருக்கும். ஆனா நீங்க 1 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 2 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் எல்லாம் அந்த தண்ணீர்ல இருந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும். சிலருக்கு உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் வறட்சி ஆகும். அவர்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. சிலருக்கெல்லாம் அந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற தண்ணி ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு கிளியரா இருக்குது அந்த தண்ணி, இவ்வளவு தெளிவா தான் அந்த தண்ணி இருக்குது. அப்ப ஏன் அந்த தண்ணி ஒத்துக்கலைன்னா, அந்த தண்ணி கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி குளோரின் அதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல யூஸ் பண்ணிருக்க அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதுல இறங்கும் போதே நமக்கு ஸ்மெல் வரும். ஆனா அது கெட்டு போகாம இருக்கணும்னா, அது தேங்கின இடத்துல இருக்கிறதுனால பூச்சி புழுவெல்லாம் அதுல வரக்கூடாதுன்னு தான் அந்த விஷமாகி அதை போடுறாங்க. ஆனா அதே நேரத்துல சில ஆறுகள் ஓடுகிற இடத்துல போய் பாருங்க, அது பாத்தீங்க அப்படின்னா யாருமே அங்க ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டியதில்லை. அது பரவி போறதுனால, தேக்கமா இல்லாததுனால அதுல புழு எதுவுமே வர முடியாது. அப்போ நீங்க சில சூழ்நிலைகள் நிமித்தமாய், சில மனிதனுடைய வார்த்தையின் நிமித்தமாய், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீங்க ஒரு இடத்துல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேங்கி கிடந்தீங்கன்னா, சில நேரத்தில் நாற்றம் தான் வரும். அந்த இடத்துல புழு பூச்சி தான் வரும். உங்களை திரும்பி அது பயன்படாமல் தேங்கி கிடக்கிற தண்ணீர், அது யாரும் கொஞ்ச நாளைக்குள்ளே பயன்படுத்த முடியாமல் வருகிறது போல நீங்களும் பயனற்றவர்களாய் போய்விடுவீர்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு சிலரை கர்த்தர் நேரடியாய் கர்த்தர் பேசுகிறார். மகனே, என்ன வேணாலும் நடக்கட்டும், மகளே, என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தேங்கி கிடக்கிற அபிஷேகம் அல்ல. நீங்கள் பரவி பாய்கிற ஆறை போல இருக்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க முடங்கி கிடக்கிறது அல்ல. நீங்கள் அலங்கார வாசலிலே நீங்கள் எப்படி முடங்கி கிடக்க முடியும்?
நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அலங்கார வாசல். அது தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற வாசல். கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை காதிலே கேட்டு நீங்கள் அலங்கார வாசலிலே முடமாய் கிடப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறார். இல்ல, நீ சோர்ந்து போய் படுத்து கிடத்தது போதும். அவர்களுடைய பேச்சினாலே நீ அவமானப்பட்டு கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் போதும். இப்பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்து, thank you Jesus, hallelujah, அந்த முடமானவனுடைய கரத்தை தூக்கி விட்டது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவரனை தூக்கி விடுறாரு, வாலிப தங்கச்சி ஆண்டவரனை தூக்கி விடுறாரு. நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரம். நீ உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. நீ போய் நிற்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கோலியாத் ஆனாலும் அந்த கோலியாத் விழக்கூடிய சக்தியை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. சத்துரு உன்னை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ, நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ. இதோ உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டதுமான அந்த தகப்பன் இதோ உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நீ போவாயானால் உனக்கு திரும்ப ஒரு பாதரட்சை கொடுக்கப்படும், உன் தலையின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்படும், உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். உனக்காக ஆண்டவர் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அக்கினி, ஹalleluya, ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கைகளிலே இருக்கிற கட்டுகள், கண்களிலே இருக்கிற கட்டுகள், சிந்தையிலே இருக்கிற கட்டுகள், அந்த காதுகளிலே இருக்கிற கட்டுகள் இப்போ இயேசுவின் நாமத்தினால சோர்வுக்குள்ள ஆக்குற அந்த சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு, எழும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். இதோ தெபோராள் ஆகிய நீ எழும்பும் மட்டும் தேசம் பாழாய் கிடக்கும். நீ எழும்பி நின்றால் தேசம் கர்த்தருக்காக பெரிய சாட்சியாய் நிற்கும். தெபோராளே எழுந்திரு, கிதியோனே நீ எழுந்திரு. அக்கினி 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 அக்கினி, பரவுகிற அக்கினி. இயேசுவே, சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறவர்களை இப்பொழுது இப்பொழுது ராமே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே அல்ல, பல தூரத்திற்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு வாலிபன் நிற்கிறான். இதோ ராஜாக்களுக்கு முன்பாக எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜாத்தி நிற்கிறார். அவருடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. நீ கேட்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கிறது. அக்கினி 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 அக்கினி. பல வருடமா இருக்கிற முடம் இப்பொழுது சரியாவதாக. அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், தேவ ஆலயத்திற்குள் போய் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினான். 38 வருடமா இருக்கிற முடம் இப்பொழுது 18 வருடமா இருக்கிற அந்த முடம் ஆண்டவருடைய அக்கினி இறங்கும் போது thank you Jesus, amen, hallelujah, amen. நம்மேல் இருக்கிற அபிஷேகம், நம்மேல் இருக்கிற அபிஷேகம் பரவி போகிற ஆறு, பரவி போகிற ஆறு. நீங்க வற்றாத நீர் ஊற்று, நீங்க வற்றாத நீர் ஊற்று. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அதனுடைய அளவை யாருமே லிமிட் பண்ண முடியாது. யாருக்கு தேவையோ அவர்கள் எடுப்பார்கள். அவர்கள் எடுக்க எடுக்க ஊறிட்டே இருக்கும். இது கர்த்தர் உங்களுக்கு அருணின கிணறு. ஹல்லேலூயா. கிணறுனுடைய அளவை யார் கண்டுபிடிக்க முடியும்? ஊற்றினுடைய அந்த அளவை யார் கண்டுபிடிக்க முடியும்? இத்தனை லிட்டர் தண்ணி எடுத்தா ஊற்று வந்து நின்றும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஊற்று, அது ஊற்று. அந்த ஊற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு. அது எவ்வளவு கொள்ளளவு உள்ள இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் உங்க தலைமையில என் தலைமையில வச்சிருக்கிறாரு. நீங்க வற்றாத நீர் ஊற்று,
நீங்க வற்ற ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீர் ஊற்று. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் வல்லவர். ஹல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் இந்த தேங்கின நிலைமையில இருந்த பலரை ஆண்டவர் வேதத்துல காண்பிக்கிறார். ஆனா இந்த தேங்கின நிலைமையில இருந்த எல்லாருமே யார் அப்படின்னா, அடுத்த காலத்துல அந்த தேக்க நிலைமையிலிருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்ததை வேற யாருமே செய்யல. வேதத்துல ரொம்ப தேங்கி போய் கிடந்தது யார் அப்படின்னு சொன்னா எலியா தீர்க்கதரிசி. அவர் செஞ்சதை யாருமே செய்யல. அடுத்து ரொம்ப வேதத்துல தேங்கி போன நிலைமையில இருந்தது யார் அப்படின்னா மோசே. அந்த மோசே செய்ததை யாராலையும் செய்ய முடியல. அடுத்தது ரொம்ப தேங்கி போய் கிடந்தது யாக்கோபு. யாக்கோபு செய்ததை யாருமே செய்ய முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்துல யாரெல்லாம் இந்த தேக்க நிலைமையில இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்ல, நீ தேங்கி கிடக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா உன் மேல இருக்கிற விஷன் ரொம்ப பெருசு, உன் மேல இருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நீங்கள் தேங்கி கிடக்கிறீர்களோ, நீங்க உங்களுடைய பிரயாசத்தை பயன்படுத்த முடியாம, உங்களுடைய தாளந்துகளை பிரயோஜனப்படுத்த முடியாம, அப்படியே வெளியவே வர முடியாம, உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம, உங்களை தட்டி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாரும் இல்லாம, ஒருவேளை நீங்க முடங்கி போய் இல்லைன்னா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தா, நீங்க ஒண்ணு இன்னைக்கு நினைச்சுக்குங்க, நீங்க தேங்கி கிடக்குறீங்கனாலே ஆண்டவருடைய திட்டம் உங்க மேல இருக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையால் கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் அப்படி தேங்கி கிடக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஆண்டவர் பேதுருவை தட்டி கொடுத்தார். அதே போல ஆண்டவர் மோசையை தட்டி எழுப்பினார். அதே போல ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பினார். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று தேங்கி கிடக்கிறவங்களை ஆண்டவர் விட்டுட்டு அமைதியா இருக்கவே மாட்டார். இத்தனை காலமும் ஆண்டவர் உங்களை விட்டு வச்சிருக்கலாம், இத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களை காணாதவரை போல இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் தீவிரமாய் உங்களிடத்துல வருகிறார். போதும், நீ தூங்கினது போதும், நீ அந்த குகைக்குள்ள போய் உட்கார்ந்தது போதும். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ வெளியே வா. நீ வெளியே நீ எனக்கு முன்பாக நீ நில். அந்த சோர்வை விட்டு விட்டு எனக்கு முன்பாக நில். கர்த்தர் இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நீ அந்த இடத்திலிருந்து வெளியே வா, அந்த கட்டிலிருந்து நீ வெளியே வா, அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க வெளியே வந்தாதான் தெரியும் உங்களுக்கான வார்த்தை வரும். நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பார். நீங்க வெளியே நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான திறந்த வாசலை கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களை அவர் கைட் பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எந்த நேரத்தில் எந்த உதவி உங்களுக்கு வேணுமோ அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும், கண்டிப்பாய் கிடைக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கல. இவ்வளவு பாடுபட்டும் இவ்வளவு பிரயாசப்பட்டும் நான் கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லையே, ஒரு படி கூட மேலவே வரவே இல்லையே, நான் எதுக்கு பாடுபடணும், நான் எதுக்கு உழைக்கணும், நான் எதுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒரு சிலர் கர்த்தரை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. அவங்கள பார்த்து தான் ஏசப்பா நேருக்கு நேர் பேசுறாரு. இல்ல, நீ ஜெபிச்சு அப்படி நடத்துறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிற, அதனால தான் இவ்வளவு தூரம் நீ நடந்துட்டு இருக்கிற. உன்னை மறக்கலன்றதுக்கு பல விசை உனக்கு நான் அடையாளத்தை கொடுத்தேன். உங்ககிட்ட பல விசை கர்த்தர் பேசின. இன்னைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் பேசினதற்கு காரணம் நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு வந்தீங்க. இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லையே, முடங்கி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள கர்த்தர் உங்களை அடக்கி வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்துல உங்களை குறிச்ச தீர்மானத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நான் முடங்கி கிடக்கிறத ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா விரும்ப மாட்டார்.
உலகத்துல இருக்கிற மனுஷங்க விரும்பலாம், அவன் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. சில பிள்ளைகளை கொஞ்சம் முடங்கி கிடத்தாங்கன்னா 2 நாள் 3 நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. நீங்க வெளியில வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, வெளியில வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ரூம்ல சாத்திட்டு கிடக்கிறவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். நீங்க இடம் கொடுக்காம ஆண்டவர் எதுவுமே பண்ண முடியாது. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இடம் கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். சாமுவேல் இடத்துல அதான் கேட்கிறாரு. சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, திரும்பியும் சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, திரும்பியும் ஆண்டவர் சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா எப்ப ஆண்டவர் பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவன் இடம் கொடுக்கறான் பாருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சார். அப்போ பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒண்ணு நீ நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, அந்த ஸ்பேஸ் நீ தராம அவர் உனக்குள்ள வரமாட்டாரு. அவர் வாலண்டியரா ஆண்டவர் ஒரு டைம் உங்களை தொட்டுட்டாரு. ஆனா அடுத்த லெவல், அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா நீங்க எந்த அளவுக்கு இடத்தை திறந்து கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்புவாரு. நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிரப்புவாரு. நீங்க அப்படியே உலக அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க ஆண்டவரே, என் இருதயத்துல வேற யாருக்குமே இடமில்லை ஆண்டவரே அப்படின்னு மொத்தத்தையும் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மொத்தத்தையும் ஆளுகை செய்கிறவர். நீங்க எந்த அளவிற்கு இடம் கொடுத்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால முடக்கத்திற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, நெகட்டிவான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, இவங்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க யாருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தான் இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கிறேன், நான் தான் இன்னைக்கு தேங்கி போய் கிடக்கிறேன், நான் வெளியே நல்லதான் ஆண்டவரை தெரிகிறேன், ஆனா என்னை எப்படியாவது எழுப்புங்க ஆண்டவரே, எப்படியாவது எழுப்புங்க. நீங்க ஒரு சின்ன இடம் கொடுக்குற ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உடனே இடம் கொடுத்து உடனே நீங்க எழும்பணும், முயற்சி எடுக்கணும். உடனே நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும். இனி அந்த தாட்டு உங்களுக்கு வரவே கூடாது. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா நடத்த போறாரு. ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இன்னும் நீங்க போக வேண்டிய, அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, அவ்வளவுதான் என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்குது, இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்குது. யாரோ ஒருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து அவன் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குதான், எனக்கு இன்னும் டைமே இல்லை, நான் டைம் எல்லாம் தொலைச்சிட்டேன், எனக்கு இன்னும் நேரம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. இனி இருக்கிற காலத்துல நீ எழும்பினா போதும் மகனே, மகளே, இனி இருக்கிற காலத்துல நீ எழும்பினா போதும் மகளே, இனி இருக்கிற காலத்துல நீ உற்சாகமாயிட்டேனா போதும், இனி இருக்கிற காலத்துல நீ ஸ்பீட் ஆயிட்டா போதும். நீ எந்த மனுஷனை பிரமிப்பா பாக்குறியோ அந்த மனுஷனை விட, அந்த மனுஷியை விட 10 மடங்கு சன்னதரா கர்த்தர் அந்நிய தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைய வைக்க முடியுமானால் உங்களை ஆண்டவர் வைப்பார், உங்களை ஆண்டவர் வைப்பார். வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க கைகளை தட்டி எஸ், ஆண்டவர் சொல்றார், மகனே இன்னும் உனக்கு டைம் இருக்குது, உனக்கு நிறைய காலங்களை வச்சிருக்கிறாரு கர்த்தர். இன்னைக்கு நிறைய வயசு ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ பூரண வயது வரைக்கும் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. மரணம் வரைக்கும் சாதிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். மோசையும் அப்படிதான் சொல்றாரு, போதும் இதுக்கு மேல எதையுமே பேசாதீங்க, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிருச்சு, எனக்கு நீ ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகல, நீ என் ஜனத்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ ஒன்றும் மரிச்சு போக மாட்ட, உன் பலன் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல தேங்க்யூ ஜீசஸ். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல, இது உங்களுக்கான வார்த்தையா இருக்குமானால் நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய மகிமை உங்க மேல வரணும். பிரதர், உங்க பாக்கெட்ல இருக்கிறத தூக்கி போட்டுருங்க பிரதர், உங்க சிந்தையில இருக்கிறத தூக்கி போட்டுருங்க பிரதர். வாலிப தம்பி, தங்கச்சி, ஒண்ணுதான் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சு கர்த்தர் சொல்றாரு,
மகளே, நீ என்னப்பா இப்படி போய் உட்கார்ந்துருக்கிற? நீ என்னம்மா இப்படி போய் உட்கார்ந்துருக்கிற? உன் மேல எவ்வளோ பெரிய தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன். நீ போயும் இதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, இதுல போய் அடைக்கப்பட்டு கிடக்கிறியே. இது உன்னுடைய இடமே இல்லை, இது உன்னை நான் முன்குறிச்ச இடம் இல்லை. இந்த இடம் ரொம்ப குறுகலான பாதை, இந்த இடம் ரொம்ப சின்ன இடம். இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரலன்னா நீ பிரகாசிக்க முடியாது. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீ முன்னேற முடியாது. அந்த இடத்துல நீ அடிபணிகிற வரைக்கும் கண்டிப்பா உன்னால வெளியே வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு நெருக்கமான இடம், அது மோசமான இடம், அது உன்னை பாவத்துல தள்ளுற இடம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது, கர்த்தர் சொல்றாரு, வெளியே வா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ கூடாரத்துக்குள்ளே இருந்தால் நட்சத்திரம் உனக்கு தெரியாது, உனக்கு மணல் தெரியாது. கர்த்தர் சொல்றார், நீ வெளியே வா. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக நீ கட்டின கூடாரத்தை விட்டு வெளியே வா. வாலிப தங்கச்சி, உனக்காக நீ நிறைய கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிற, நிறைய கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிற. என் அப்பா சரியில்லைன்னு ஒரு கூட்டம், எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு கூடாரம், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு கூடாரம், நான் ரொம்ப தப்பு பண்ணேன்னு ஒரு கூடாரம். வாலிப தம்பி, நீயும் அப்படிதான். உனக்குன்னு ஒரு நிறைய கூடாரத்தை நீ கட்டி வச்சிருக்கிற. எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன இருக்குது? ஆனா கர்த்தர் சொல்றார், நீ அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து எனக்கு முன்பாக நீ நில்லு, எனக்கு முன்பாக நில்லு. இதோ கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது அவர் உங்களுக்கு கடற்கரை மணலை காண்பிக்கிறார், வானச்சு நட்சத்திரங்களை காண்பிக்கிறார், பூமியின் தூளை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் உன்னை இவ்வளவாய் இவ்வளவாய் பெருக பண்ணுவேன், இவ்வளவாய் பெருக பண்ணுவேன், இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். பாடுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். கைகளை மேல தட்டி, ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். என் பலவீனத்தில் பலன் தர ஓடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய கூடும். சொல்லுவோம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய கூடும். இப்ப கைகளை மேல தட்டி, ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு விசை கூட என் காரியங்கள் மாற செய்ய கூடும். கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். என் காரியங்கள் மாற செய்ய கூடும். கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். இப்போ எல்லாரும் சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். என்னாலே ஒன்றும் ஆகாதையா, உம்மாலே எல்லாம் கூடுமையா. என்னாலே ஒன்றும் ஆகாதையா,
எல்லாம் கடைசியாக சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா, என்னை தட்டி எழுப்புங்கப்பா. இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு விரும்பல, இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு விரும்பல, இந்த சோதனை நான் இருக்கிறதுக்கு விரும்பல. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹalleluya. தேங்கி கிடக்கிறதை விரும்பாத கர்த்தர், இடிந்து போய் கிடக்கிறதை விரும்பாத கர்த்தர். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையா வைப்பேன். பாழாய் போய் கிடக்கிறது, இடிஞ்சு போய் கிடக்கிறது, தேங்கி இருக்கிறது, இது எதையும் பார்த்துட்டு என்னுடைய ஆண்டவர் வந்து சும்மா இருக்கவே மாட்டாரு. உங்களுக்குள்ள கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் வந்துருவாரு. 38 வருஷமா பெதஸ்தாவனுடைய குளத்துல ஒருத்தன் முடங்கி கிடக்கிறான். ஆனா அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன வாஞ்சதான் இருக்குது, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. 38 வருடமா அவனுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. 38 இயர்ஸா, 38 வருஷமா அவனுக்குள்ள நான் இப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும்தான் வந்திருக்குது. நம்மளா இருந்தீங்க, நீங்க என்ன ஒரு 5 வருஷமா தானே அப்படி இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷமா தானே அப்படி இருக்கிறீங்க. இப்பவே உங்களுக்கு வந்து அவ்வளவுதான், திருப்பி வாழ்க்கையே இல்லை, முடங்கிட்டேன் அப்படின்னு. ஆனா 38 வருடம் இருந்தும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் ஒரு நாள் வெளியே வரமாட்டேனா, இந்த இடத்துல இப்படி அடைபட்டு கிடக்கிறேனே, இப்படி என்ன கட்டி போட்டிருக்காங்களே. ஆண்டவர் அந்த மனசை பார்க்கிறாரு. கத்தர் அந்த ஒரு மனுஷனுக்காக கத்தர் தேடி வந்தாரா? மகனே, உன்னுடைய வாஞ்சையை கத்தர் பார்க்கிறாரு. மகளே, கத்தருடைய வாஞ்சையை கத்தர் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய இருதயத்துல வந்து நீங்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்படியே இருந்துறேன்னு நினைக்க கூடாது, நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு தான் நீங்க நினைக்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு காலங்கள் வேணாலும் நீங்க போயிருக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்தை எல்லாம் ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார். அதெல்லாம் கத்தர் முதுகுக்கு பின்னாடி கத்தர் போயிட்டாரு. அது ஏதோ சத்ரு உங்களை ஏமாத்திட்டான், சரி பரவாயில்ல. ஆனா இப்ப கத்தர் வந்து நிற்கிறார். உங்க வாஞ்சை இருந்தனா கத்தர் வருவார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆனா அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் அப்படின்னா அவங்க வந்து தேங்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க விரும்பல. எல்லாம் நஷ்டமாயிருச்சு, அவ்வளவுதான், எல்லாம் செலவு பண்ணியாச்சு. ஆனா கூட அந்த மனசு என்ன சொல்லு தெரியுமா? நான் எப்படி இப்படியே சாகிறது, நான் எப்படி இப்படியே சாகிறது, நான் இப்படியே சாக மாட்டேன், நான் விடுதலை ஆகி தான் சாகணும், நான் வெற்றி அடைஞ்சுதான் சாகணும். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நின்று அந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கத்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கு. அதனால உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறேன் நான் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பாக்கு போட்டுட்டு இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னை விட்டுரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ஆல்ரெடி முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க முடிஞ்சு போனவங்களா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நீங்க கேட்கறதுக்கு ஆண்டவர் பேசுவாரு? எப்படி ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பீங்க? உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு சான்ஸ் இருக்குது, இன்னொரு வெற்றி இருக்குது, இன்னொரு அடையாளம் இருக்குது, இன்னொரு மகிமை இருக்குது. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இந்த சத்தம். அதனாலதான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க முடிஞ்சு போனவங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறதை என்னைக்கோ நிப்பாட்டி இருப்பாரு. நீங்க என்னைக்கோ இந்த இடத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அதனால ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.